அனைவருக்கும் வணக்கம். சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு, என்ன புதிய மாற்றங்கள், எந்தெந்த நாட்களில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுறாங்க இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில், ஆனால் வெயிலின் தாக்கம் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டாங்க. அதன் பிறகு சனிக்கிழமை கூட பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஒரு சில மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்ட நிலையில், ஆனால் தற்போது வரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர்ந்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. அதே போன்று தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நாளை நாட்கள் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நாளை நாட்கள், அதாவது கடந்த 8ஆம் தேதி பிறை தென்பட்டதால் நாளை நாட்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி நாளை நாட்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அன்றைய நாட்கள் கண்டிப்பாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள் செயல்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.